நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. காட்டுமன்னார்கோவில் அருகே அதிவேகமாக வந்த சொகுசு கார் கவிழ்ந்து விபத்து. இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் படுகாயம். சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே எல்லேரி பகுதியைச் சேர்ந்த வீரபாண்டியன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் 2 நபர்கள் பின்னால் அமர்ந்திருக்க மொத்தம் 3 பேர் ஒரே வண்டியில் சென்று கொண்டிருந்தனர். இந்நிலையில் சிதம்பரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த சொகுசு கார் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மீது பயங்கரமாக மோதியது. இதில் வீரபாண்டியன் உள்ளிட்ட 3 பேரும் படுகாயங்களுடன் முதற்கட்டமாக காட்டுமன்னார்கோவில் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காட்டுமன்னார்கோவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் விபத்து ஏற்படுத்திய சொகுசு காரின் ஓட்டுநரான சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த சந்தீப் குமார் என்பவரை கைது செய்து சொகுசு காரை பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவத்தால் காட்டுமன்னார்கோவில் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் விபத்தில் சொகுசு கார், இருசக்கர வாகனமும் சேதமடைந்தன. முக்கியமாக திருச்சி சிதம்பரம் சாலையில் வாகனங்கள் அதிவேகத்தில் செல்வதற்கான கட்டுப்பாடுகள் வேண்டும் எனவும், இல்லை என்றால் தொடர்ந்து இதுபோன்ற விபத்துகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எனவும் இப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்.